வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் ஆவரேஜ் டியூ டேட்டு, அதில் ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன் பார்ட் 1. ப்ராப்ளம் நம்பர் 1. Two traders A and B buy goods from each other, each allowing the other 3 months credit and the rate of interest is 10% per annum. At the end of 6 months, the accounts rendered are as follows. 1. Goods sold by A to B. A 1121 rupees 10,000, B 5221 25,000 and C 10321 30,000. Second one, goods sold by B to A. A 10,121 rupees 20,000, B 15,221 rupees 25,000 and C 10,321 rupees 40,000. Find the date on which the balance should be paid so that no interest is lost either to A or to B, and also find interest should be paid when A is making payment on 36/21. ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று ஆவரேஜ் டியூ டேட்டு, அதுக்கு அடுத்தது when A is making 36/21 அன்னைக்கு பேமெண்ட் பண்ணினா எவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். முதல்ல பேஸ் டேட்டு ஒன்று எடுத்துக்கணும். பேஸ் டேட்டு எதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இருக்கிற டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டில் A to B அப்படின்னு இருக்குது 1121. அதோட டியூ டேட்டு எப்போது 3 months. 3 months அப்படின்னாக்க 1421. அப்படியே மந்தாக தான் போடணும், இதெல்லாம் கிடையாது, டேஸ் கிடையாது. 3 months கிரெடிட்னு கொடுத்துருக்கிறதுனால 1421. அதனால் பேஸ் டேட்டை 1421ன்னு வச்சுக்கலாம். இப்போ பேஸ் டேட்டு 1421 அப்படின்னு இப்போது போடுறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஃபார் பீஸ் பேமெண்ட்டு, பிக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் A to B, குட்ஸு சோல்டு அப்படின்னு. ஏ விற்றுருக்கான் பிக்கு, அதனால் பி பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் பீஸ் பேமெண்ட்டு எவ்வளோன்னு இப்போ பார்க்கலாம். அதோட இதை டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், இப்போது டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் 1121, அதோட டியூ டேட்டு நம்ம சொன்னோம் 3 மாதம் 1421. அமௌண்ட்டு அதில் கொடுத்துருக்கு 10,000. இப்போது பேஸ் டேட்லேருந்து டியூ டேட்டு எவ்வளவு நாள்? பேஸ் டேட்டு 1421, டியூ டேட்டு 1421, அதனால் 0 days. அடுத்தது ப்ராடக்ட்டுன்னா என்ன? அமௌண்ட்டையும் நம்பர் ஆஃப் டேஸ் ஃப்ரம் பேஸ் டேட்டு அந்த கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதையும் மல்டிப்ளை பண்ணால் தான் ப்ராடக்ட்டு. இப்போ 10,000 into 0, அதனால் 0 தான் வரும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 5/2/21. இதுக்கு டியூ டேட்டு 3 months. 3 months அப்படின்னா 5/5/21. அமௌண்ட்டு 25,000. இப்போது பேஸ் டேட்லேருந்து டியூ டேட்டு வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பேஸ் டேட்டு 1421, டியூ டேட்டு 5/5/21, அதனால் 5/4/21 வரைக்கும் போடணும். இப்போ 14ல் அந்த ஏப்ரலில் 30 நாள், அடுத்தது 4 நாள், அதனால் 34 days. 34 days இன் ப்ராடக்ட்டு அமௌண்ட்டு இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் 34 days. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 8,50,000 வருது. அதுக்கு அடுத்தது 10/3/21 அடுத்த டிரான்சாக்ஷன் 10/3/21. அதுக்கு டியூ டேட்டு 10/6/21, 3 months 10/6/21. அமௌண்ட்டு 30,000. நம்பர் ஆஃப் டேஸு 1421லேருந்து 10/6, அதாவது 9/6 வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும். 14ல் அந்த ஏப்ரல் மாதம் 30 நாள், மே மாதம் 31 நாள், ஜூன் மாதம் 30 நாள். ஸோ எவ்வளோ வருது? 30, 31, 30, 91 நாள்.
கடைசியில் ஏப்ரல் மே ஜூன் 9 நாள் ஜூனில். ஸோ ஏப்ரலில் 30 நாள், மேல 31 நாள், 31 30 61, ஜூனில் 9 நாள். ஸோ 70 டேஸ். அதனால் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 70, அமௌண்ட்டு இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் தான் ப்ராடக்ட்டு. அதனால் 30,000 இன்ட்டு 70 21 lakhs. இப்போது அமௌண்ட்டு டியூ டு ஏ எவ்வளவு? 65,000. சம் ஆஃப் ப்ராடக்ட், இந்த அமௌண்ட் டியூட்டி ஏங்கிறது அந்த மூணுத்தையும் டோட்டல் பண்ணும். 10,000 25,000 30,000 65,000. சம் ஆஃப் ப்ராடக்ட், இந்த 3 ப்ராடக்ட் வருது இல்லையா, இதை டோட்டல் பண்ணோன்னா 29,50,000. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போது ஏஸ் பேமெண்ட். இப்போது ஏ வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அதுங்கிறது. இப்போது அந்த 1/4/2021 வந்து நம்ம பேஸ் டேட்டாக வச்சுக்கிட்டோம். அதே தான் இதுலேயும் 1/4/21 பேஸ் டேட்டா வச்சுக்கணும். இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போது ஏ வந்து என்னென்ன பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு? டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், அதாவது பி வந்து குட்ஸு சேல் பண்ணியிருக்கான் ஏக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து 10/1/21 கொடுத்துருக்கான். 3 மாத டைம். அதனால் 10/4/21 டியூ டேட்டு. அமௌண்ட்டு வந்து 20,000. இப்போது 1/4/21 வந்து பேஸ் டேட்டு. அதுலேருந்து 10/4/21 எவ்வளோ நாள்? 9 டேஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 9 டேஸ். அமௌண்ட்டு வந்து 20,000. ப்ராடக்ட்டுன்னா அமௌண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். 20,000 இன்ட்டு 9 1,80,000. அடுத்த டிரான்சாக்ஷன் 15/2/21. டியூ டேட்டு 15/5/21. ஏன்னாக்கா 3 மாதம். அமௌண்ட் வந்து 25,000. இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 1/4/21 15/5/21 வரைக்கும் எவ்வளோ நாள்னு பார்க்கணும். 44 டேஸ் வருது. 44 டேஸ் ப்ராடக்ட்டுனாக்க டேஸ் இன்ட்டு அமௌண்ட்டு. 44 இன்ட்டு 25,000, இது வந்து 11 lakhs வருது. அடுத்தது 10/3/21 டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். டியூ டேட்டு வந்து அப்போனா 10/6/21. அமௌண்ட்டு வந்து 40,000. இப்போ 1/4/21 10/6/21 வரைக்கும் எவ்வளோ நாள்னு பார்க்கணும். 1/4/21 அப்படின்னாக்கா 4th மந்தில் 30 டேஸ், 5th மந்தில் 31 டேஸ், 6th மந்தில் 9 டேஸ், மொத்தம் 70 டேஸ். ஸோ ப்ராடக்ட் வந்து அமௌண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் 40,000 இன்ட்டு 70 is equal to 28 lakhs. இப்போது அமௌண்ட்டு டியூ டு பிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, அதாவது ஏ வந்து பிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு டோட்டல் பண்ணோன்னாக்க 85,000. அதே மாதிரி சம்மா ப்ராடக்டை டோட்டல் பண்ணோன்னா 40,80,000. இப்போது ரெண்டு இதையும் பார்க்கணும். ரெண்டையும் ஏஸ் பேமெண்ட்டையும் பீஸ் பேமெண்ட்டு பார்த்தோம். அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதோட சம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து 29,50,000. இதோட சம் ஆஃப் ப்ராடக்ட்டு 40,80,000. அதோட அமௌண்ட்டு, அவன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு வந்து 65,000. இவன் ஏ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 85,000. இப்போது எல்லாமே ரெண்டாவது இதில் தான் கூட இருக்குது. அமௌண்ட்டும் 85,000 இருக்குது கூட, ப்ராடக்ட்டும் 40,80,000 அதிகமாக இருக்குது. ரெண்டுமே ஒரே சைடில் இருக்குது. ஸோ இப்படி இப்படி வந்ததுன்னா நமக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஏஸ் ப்ராடக்ட் ஓவர் பீஸ் ப்ராடக்ட் வந்து 40,80,000 மைனஸ் 29,50,000 வந்து 11,30,000. அப்புறம் பேலன்ஸ் டியூ டு பி அப்படிங்கிறது எவ்வளவு? 85,000 கொடுக்க வேண்டியிருக்கு. அதுலேருந்து ஏற்கனவே இவன் கொடுக்க வேண்டியது 65,000. அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நெட்டாக வந்து 20,000 கொடுக்க வேண்டியிருக்கு. ஏ வந்து பிக்கு 20,000 கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டிஃபரன்ஸு. அதே மாதிரி அமௌண்ட் டியூவும் கண்டுபிடிச்சிட்டோம் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு. ஸோ இப்போ சம் ஆஃப் ப்ராடக்டையும்
பேலன்ஸு டியூ டிஃபரன்ஸையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா அது ஒரு டேஸ் கிடைக்கும். அதுதான் வந்து ஆவரேஜ் டியூ டேட்டோடக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான டேஸு. ஸோ 11,30,000 by 20,000 equal to 56.5 அப்படின்னாக்கா 57 டேஸு. 57 டேஸுங்கிறது எது? பேஸ் டேட்லேருந்து 57 டேஸ், அதாவது 1/4/2021லேருந்து 57th டே அப்படின்னா 58th டே என்ன வரும்? 28/5, 57 டேஸ் கழிச்சு 28/5/21ங்கிறது பேஸ் டேட்லேருந்து 57 டேஸ் கழிச்சு வருது. இதுதான் வந்து ஆவரேஜ் டியூ டேட்டு. 28/5/2021 ஏ வந்து எவ்வளோ பணம் கொடுக்கணும்? 20,000 கொடுத்தா போரும், டோட்டலாக கிளியர் ஆகிடும் அமௌண்ட்டு. ஸோ ஏ ஹேஸ் டு பே பி வந்து ₹20,000 டு கிளியர் த அமௌண்ட்டு. இப்போ ஏ வந்து 36/21 வந்து கொடுக்குறான் அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்கனவே ரேட்டு வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அமௌண்ட்டு தெரியும். டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட்டு 20,000 ரூபாய் அமௌண்ட்டு தெரியும். 20,000 டேஸ் கண்டுபிடிக்கணும். டேஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவரேஜ் டியூ டேட்டு. ஆவரேஜ் டியூ டேட்டு 28/5/21லேருந்து 30/6/21 வரைக்கும் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தோம்னாக்க 33 டேஸ் வருது. இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. அதனால 20,000 இன்ட்டு 33 டேஸ், 33/365 இன்ட்டு 10%, 10/100 இஸ் ஈக்குவல் டு 180.82ங்கிறது வருது. அதாவது 181 rupees இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால ஏ வந்து பிக்கு 20,000 ப்ளஸ் 181, அதாவது 20,181 ரூபாய் கொடுக்கணும். இது இந்த கணக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் ப்ராடக்ட்டும் அமௌண்ட்டும் ஒரே இடத்துலையே வருது. அதாவது ஏஸ் பேமெண்ட்லேயே இங்கே வருது. ஏஸ் பேமெண்ட்டு எவ்வளவு பண்ணணுங்கிறதுலையே இது வருது. பிஸ் பேமெண்ட்டில் கம்மியாக வருது. அது மாதிரி வந்தால் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச், ஆல் த பெஸ்ட். இந்த ஆவரேஜ் டியூ டேட்டோட ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் நீங்கள் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச், ஆல் த பெஸ்ட்.